ஒரு மலை கிராமத்தில் வாழ்கிற மக்களுக்கு சொந்தமாக இடம் எதுவும் இல்லை. அதனால அவங்க பார்க்குற இடத்துல விவசாயம் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க காடு மலைன்னு வாழ்ந்ததுனால விலங்குகளை கண்டும் அவங்க பயப்படவே மாட்டாங்க. பாலு தண்ணி இருக்கிற இடமா கண்டுபிடிச்சி அந்த இடத்துல விவசாயம் பண்ணலான்னு பயிர்களை நட்டி வச்சான். அந்த வழியாக வந்த நரி, இது எனக்கு சொந்தமான இடம், இதில் நீ பயிரிடக்கூடாதுன்னு சொல்லுச்சு. அதை கேட்ட பாலு, நான் கேரட்டை பயிரிட்டு வச்சிருக்கேன், நான் வேற வச்சுக்கிறேன், நீ இலைகளெல்லாம் வச்சுக்கோன்னு சொன்னான். நீ என்னை ஏமாத்திட்டு போயிட்டேன்னா என்ன பண்ணுறதுன்னு நரி கேட்டுச்சு. அந்த நிலா சாட்சியாக உன்னை ஏமாற்ற மாட்டேன்னு சொன்னான். அதை கேட்ட நரி சந்தோஷப்பட்டுச்சு. நம்ம எந்த ஒரு வேலையும் செய்யாமல் நமக்கு உணவு கிடைக்குதுன்னா பரவாயில்ல தானே, சரி நான் இலை எடுத்துக்கிறேன்னு சொல்லிடுச்சு. அறுவடை செய்யும்போது வேரெல்லாம் வெட்டி பாலு வச்சுக்கிட்டு இலைகளெல்லாம் நரிக்கு கொடுத்தான். நரி ஒரு வேர் எடுத்து சாப்பிட்டு இது என்னதுன்னு கேட்டுச்சு. ரொம்ப இனிப்பாக இருக்குதே, இது கேரட்டுன்னு சொன்னான். நரி அதோட பங்குல இருந்து இலைகளெல்லாம் எடுத்து சாப்பிட்டுச்சு. அது ருசியே இல்லை. என்ன இது ருசியே இல்லை, என்னை ஏமாத்துறியான்னு பாலு கிட்ட சண்டை போட்டுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு பாலு மறுபடியும் அந்த நிலத்துல பயிரிட்டான். மறுபடியும் அந்த நரி வந்து என்னோட நிலம்னு சண்டை போட்டுச்சு. இந்த முறை நரி சொல்லுச்சு, நான் வேற வச்சுக்கிறேன், நீ இலைகளை வச்சுக்கோன்னு சொல்லுச்சு. இந்த முறையும் என்னை ஏமாத்திடுவியான்னு நரி கேட்டுச்சு. அந்த நிலா சாட்சி, நீ சொன்ன மாதிரி உன் பங்கு உனக்கு கிடைக்கும்னு சொன்னான். பாலும் சரின்னு சொல்லிட்டு பயிரிட்டான். அறுவடை வரும்போது நரி வந்து என்னோட பங்கை கொடுன்னு கேட்டுச்சு. வேரெல்லாம் வெட்டி நரிக்கிட்ட கொடுத்துட்டு இலைகள் எல்லாம் பறிச்சுட்டு பாலு போயிட்டு இருந்தான். வேற நரி சாப்பிட்டு பார்த்துட்டு, என்ன கசக்குது, இந்த வேர் நல்லாவே இல்லைன்னு போய் சண்டை போட்டுச்சு. இப்போ நான் போட்டது கடுகு செடி, அதோட வேர் கசப்பாக தான் இருக்குன்னு பாலு சொல்லிட்டு போனான். தனக்கு சொந்தமில்லாத நிலத்தை தன்னோடதுன்னு பொய் சொல்லி உழைக்காம வாழணும்னு நினச்ச நரிக்கு சரியான பாடம் கிடச்சிது. அன்னையிலிருந்து நரி சோம்பேறித்தனமாக இருந்தால் சாப்பிட முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தன்னோட உணவுகளை தேடி சுற்ற ஆரம்பிச்சுது. உழைக்காமல் கிடைக்கிற எந்த ஒரு பொருளும் நல்லாவே இருக்காதுங்கிறத நரி புரிஞ்சுக்கிச்சு. உழைக்காமல் கிடைக்கிற எந்த ஒரு பொருளும் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. ஒரு காட்டில் குள்ள நரி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அது உணவு தேடி போகும்போது ஒரு குளத்துக்குள்ளே விழுந்துருச்சு. குளத்துக்குள்ளே இருந்து வெளிவர முடியாமல் ரொம்ப முயற்சி பண்ணி அந்த குள்ள நரி வெளியே வந்துச்சு. வெளியே வந்த நரி ரொம்ப தண்ணி குடித்ததுனால ரொம்ப சோர்ந்து போய் குளத்தோட கரையிலேயே படுத்துருச்சு. நரி சோர்ந்து போய் படுத்ததுனால எல்லா ஈக்களும் நரியை தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்துச்சு. அந்த வழியாக வந்த சிங்கம் நரியை சாப்பிட்லான்னு கிட்ட போகும்போது ஈக்களெல்லாம் சுற்றி இருக்கிறதுனால அந்த நரி செத்து போயிடுச்சின்னு நினச்சி போயிடுச்சு. நரி சோர்ந்து படுத்திருக்கிறத பார்த்த முள்ளமன்றி, அச்சோ பாவம், இந்த நரிக்கு நம்ம ஏதாவது உதவி செய்யணும்னு நினச்சிது. நரிக்கிட்ட, நான் உனக்கு ஏதாவது உதவி செய்யட்டுமான்னு கேட்டுச்சு. இந்த ஈக்கள் எல்லாம் துரத்தி விடட்டுமா, நீ எதுவும் பண்ணாமல் போயிடு, அதுவே எனக்கு பெரிய உதவிதான்னு சொல்லுச்சு. நரியாரே, ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டுச்சு. நீ எனக்கு உதவி செய்கிறேன்னு எல்லா ஈக்களையும் துரத்தி விட்டுட்டேன்னா இந்த வழியாக வர சிங்கம் என்னை சாப்பிட்டு போயிடும். ஈக்கள் என் மேலே இருந்தால் கூட நான் செத்துட்டேன்னு நினச்சி சிங்கம் என்னை ஒன்றும் பண்ணாமல் போகும்னு சொல்லுச்சு. நரி தந்திரமாக சிங்கத்துக்கிட்ட இருந்து தான் உயிரை காப்பாற்றிடுச்சு. எதிரிகள்கிட்ட சண்டை போட்டு வாக்குவாதம் பண்ணி ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை. அமைதியாக இருந்து கூட நம்ம ஜெயிக்கலாம். காலத்தில் ஒரு சிங்கம் காட்டுக்குள்ளே தன்னோட இறைக்காக கையில் கிடச்ச எல்லா விலங்குகளையும் பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அந்த சிங்கம் பார்க்கறக்கு கோவமாகவும் ரொம்ப முரட்டுத்தனமாகவும் இருந்துச்சு. ஒரு நாள் சிங்கம் ரொம்ப பசியோட ஏதாவது உணவு கிடைக்குதான்னு தேடி போகும்போது நரியோட குகையை பார்த்துச்சு. சரி, அந்த நரியை பிடிச்சி சாப்பிட்றலான்னு உள்ளே போச்சு. அந்த குகையில் யாருமே இல்லை. நரி உணவு தேடி வெளியே போயிருந்துச்சு. சிங்கம் குகையில் யாரையுமே காணோம். அந்த நரி வரட்டும், அது வரைக்கும் நம்ம இங்கேயே இருக்கலான்னு சொல்லி அங்கேயே இருந்துச்சு. நரி குகைக்கு வந்து பார்க்கும்போது குகையோட வாசல்ல சிங்கத்தோட கால் தடத்தை பார்த்துச்சு. சிங்கம் குகைக்குள்ள உள்ள போற கால் தடம் மட்டும்தான் தெரிஞ்சுது. ஆனா சிங்கம் வெளியே வந்த கால் தடம் நரி பார்க்கல. நரிக்கு சிங்கம் உள்ளே இருக்குமோன்னு சொல்லி ஒரு டவுட் வந்துச்சு. எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி யோசிச்சு குகைக்கிட்ட பேசுச்சு. வணக்கம் குகையே, என்ன இன்னைக்கு நான் வந்து இவ்வளோ நேரம் ஆகி நீ இன்னும் பேசாமல் இருக்கிறையேன்னு சொல்லி கேட்டுச்சு. எப்போவுமே நான் வந்ததும் நீ பேசுவே, இன்னைக்கு ஏன் பேச மாட்டேங்கிற குகையேன்னு கேட்டுச்சு. அதை கேட்ட சிங்கம், இந்த குகை பேசும் போல இருக்குது, நம்ம அமைதியாக இருந்தோம்னா நம்மளை கண்டுபிடிச்சிருன்னு சொல்லி சிங்கமும் பேச ஆரம்பிச்சுது. வணக்கம் நரியாரே, உள்ளே வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுச்சு சிங்கம்.
ஏன் நரியாரே வெளியவே நிற்கிறீங்க, உள்ளே வாங்கன்னு சொல்லி அந்த சிங்கம் கூப்பிட்டுச்சு. இதை கேட்ட நரி உள்ள சிங்கம் இருக்குன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு, நரி நானே தந்திரமானவன், உன் தந்திரத்தை எங்கிட்டயே காட்டுறியா சிங்கமேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்காம வேகமாக ஓடிடுச்சு. இந்த கதையிலிருந்து என்ன புரியுது குட்டீஸ்? நம்ம மற்றவங்கள ஏமாற்றணும்னு நினச்சோம்னா நம்ம தான் ஏமாந்து போவோம். ஒரு குகையில் வாழ்ந்த நரி தனக்கு உணவு வேணுங்கும் போதெல்லாம் எல்லா விலங்குகளையும் பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அந்த நரி உணவு தேடி போகும்போது ஒரு குட்டி முயல் விளையாடிட்டு இருந்துச்சு. அந்த குட்டி முயலை ஏமாற்றி தூக்கிட்டு வந்து குகைக்குள்ளே வச்சுக்கிச்சு. வர்ற வழியில் அந்த நரி ஒரு காட்டெருமையை சாப்பிட்டு வந்தங்கேட்டி அந்த நரிக்கு பசியே இல்லை. அதனால முயலை அப்புறமா சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி அதோட குகைக்குள்ளே வச்சுருந்துச்சு. அந்த முயலை காணோன்னு சொல்லி முயல் குட்டியோட அம்மா தேடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த காடு ஃபுல்லாக தேடிச்சு. கடைசியாக அந்த நரியோட குகையில் இருக்கிறத பார்த்துச்சு. அந்த நரிக்கிட்ட இருந்து முயல் குட்டியை காப்பாற்றணும்னு சொல்லி யோசிச்சுது. அந்த முயல் கரடிக்கிட்ட போய் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்டுச்சு. சரின்னு சொல்லிட்டு கரடி முயல் கூட நரியோட குகைக்கு போச்சு. முயலை மறைஞ்சு நிற்க சொல்லிட்டு கரடி, நரியாரே அங்கே நிறைய தேன் இருக்கு, நம்ம போய் எடுத்துகிட்டு வரலாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுச்சு. அதுக்கு நரி, எனக்கு இப்போ பசியே இல்லை, வரும்போது தான் சாப்பிட்டேன், நைட்டுக்கு கூட எனக்கு முயல் இருக்குது, எனக்கு பசியே இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிச்சு. தேன் எடுத்துகிட்டு வந்து சேர்த்து வச்சுக்கிட்டா நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம்லன்னு சொல்லி கரடி சொல்லிச்சு. பேராசை பிடிச்ச நரி கரடி கூட தேன் எடுக்க போயிடுச்சு. அந்த நேரத்தில் முயல் போய் அதோட குட்டியை கூப்பிட்டு ஓடிடுச்சு. அந்த நரி தேன் எடுத்துட்டு குகைக்கு வந்து பார்க்கும்போது முயல் குட்டியை காணோம். முயல் குட்டி போனா என்ன, நம்மகிட்ட தான் தேன் இருக்குல்லன்னு சொல்லிட்டு நரி உட்காந்துருச்சு. இந்த கதையிலிருந்து என்ன புரியுது குட்டீஸ்? நமக்கு கிடைச்சதை வச்சு சந்தோஷமாக வாழணும்.